இந்த பரமனார் அப்பன் கோவில் இங்கே இருக்கிறது. இது வந்து தாழம்பட்டு எல்லைக்கு உட்பட்ட 15 ஏக்கர்லேயே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இது. இந்த 15 ஏக்கர் வந்து 5 எல்லை வந்து தொடுது. மாளியம்பட்டு எல்லை, காடாம்புலியூர் எல்லை, வேலமுப்பம், கீழிருப்பு, தாழம்பட்டு எல்லை. இந்த 5 எல்லையும் வந்து இதில் சேர்ந்து இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டருக்குள்ள ஊர் கிடையாது. ரொம்ப காட்டில் இருக்கிற இந்த தெய்வம். அதிகமாக வந்து நிறையா வந்து தனிப்படையல் தான், கூட்டுப்படையல் பொது படையல் இங்கே கிடையாது. இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த, யார் எதை வந்து வேண்டி போனாலும் நினைச்சதை நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செய்வோம். இங்கே இருக்கிற சிலை பூரா சிறுத்தூர்லக்காரங்க, ஒரு குயவரத குலத்துக்காரங்க தான் இந்த சிலை செய்கிறாங்க. இது சுமார் ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னே இந்த கோரிக்கை பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கணக்கு தான். நமக்கு அதை பற்றி ஆதாரம் எதுவும் கிடையாது, வாய் வழி செய்தி தான். பரமனார், இந்த 3 சிலையும் பரமனார். அடுத்தது அதுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறவர் மல்லனார். அது வந்து தொட்டிலின் குழந்தை. அடுத்து வைரவர் நாய். அடுத்து லாட சன்னியாசிங்கிற சன்னியாசி. அடுத்தது இங்கே 3 எல்லா ஊர்லேயும் கன்னிமார் அதிகமாக இருக்கும். இங்கே 3 கன்னிமார் தான் ஒரு இதுக்கு வச்சு இதை கோரிக்கை பண்ணுறாங்க. தனி படையல்காரங்க தான் இதை நடத்துகிறாங்க. கோழி, ஆடு, பன்னி 3மே முப்பூச படையல் கொடுக்குறாங்க. கொடுத்து இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க. அது சின்ன படையலாக செய்கிறவங்க பானக பூஜைன்னு வைப்பாங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ வெள்ளி வாங்கியாந்து, ஒரு 5 தேங்காய் வாங்கியாந்து பானக பூசை வச்சு படிச்சுட்டு போவாங்க லைட்டாக. இது பெரிய படையில் படைக்கணும்னா இப்போ லட்சக்கணக்கில் ஆகும். இதை படைக்கிறதுக்கு முன்னே இந்த கோயில்கிட்ட போய் இந்த சிலையெல்லாம் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துடணும். அவங்க ஆர்டர் முடிஞ்சினாக்க அந்த தேதிக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. இதை கொண்டாந்து வச்சு தான் படையல் போடுவாங்க. சிறப்பு வந்து யார் என்ன வேண்டிக்கிட்டாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், நிறைவேறும். இப்போ இது வந்து இப்போ இது 4 பக்கத்துலேயும் 2 கிலோமீட்டருக்குள்ள ஊர் கிடையாது. இப்போ காட்டில் இருக்கிறது தான். அந்த காலத்தில் இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. கிட்ட நெருங்கி இல்லை. ரொம்ப பக்தி உள்ளது. ரொம்ப எதை நினைச்சாலும் நிறைவேற்றக்கூடியது சக்தி உள்ள தெய்வம்.